அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு ரிசர்ச் பேஸ்ட் ஒரு விஷுவலைசேஷன் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வெளிநாட்டில் ஒரு ஸ்கூலில் ஒரு மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 10-15 நாள் அந்த டைம் கேப்பில் ஒரு விஷுவலைசேஷன் ரிசர்ச் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ஒரு டீமை ரெண்டாக பிரித்து அதில் ஒரு டீமுக்கு ஒரு ப்ராசஸ் ஓரியன்ட் விஷுவலைசேஷன். இப்போ எப்படின்னா, நல்லா படிக்கணும், டெய்லி காலையில் எழுந்திரிச்சு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ண சொல்லி ஒரு பயிற்சி. இன்னொரு டீமுக்கு அவங்க என்ன அவுட்கம் எதிர்பார்க்குறாங்களோ, நிறைய மார்க் என்ன மார்க் அப்படிங்கிறத மட்டும் விஷுவலைஸ் பண்ண சொன்னாங்க. இதோட ரிசர்ச்சோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, யார் நல்லா படித்து மார்க் வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் அப்ஜெக்டிவ். ஸோ இப்படி 2 டீமை பிரிச்சுட்டாங்க. எக்ஸாம் முடிஞ்சது, ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட்டில் பார்த்தா அந்த ப்ராசஸ், அந்த ஒரு படிக்கிற ஹேபிட்டை விஷுவலைஸ் பண்ணவங்கள விட அந்த அவுட்கம்மை விஷுவலைஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது அந்த ஆராய்ச்சி சொல்லுது. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணுன்னா அந்த ஆராய்ச்சியினுடைய ரிசல்ட்டை லிங்கை கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இதை பேஸ் பண்ண ஒரு விஷுவலைசேஷன் எப்படி நம்ம பண்ணுறது, இது நம்ம வாழ்க்கையில் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, முக்கியமான ஒரு 6 கேள்விகளை உங்ககிட்டயே நீங்கள் கேட்கணும். அது என்ன சார் 6 கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 கேள்விக்கும் நிறைய பதில் எழுதிட்டு இதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோவோட தொகுப்பு. சரி, அது என்ன 6 கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம், இன்னையிலிருந்து சரியாக ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்குறேன், சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க என்கிட்ட அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க. இப்போ நல்ல ஒரு விஷனரி பீப்புளாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஈஸியாக இதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ண முடியும், நீங்கள் எழுத முடியும். இந்த 6 கேள்வி நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, 6க்கும் பதில் எழுதுங்க. நம்பர் 1, 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கிறது நீங்கள் எழுதுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இத்தனை ப்ராடக்டை நான் விற்றுக்கிட்டு இருக்கேன், இத்தனை கன்சியூமர் எங்கிட்ட இருக்காங்க, இத்தனை கோடி டேர்ன் ஓவர் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க. ஒரு 10 ஆன்சரை நீங்கள் எழுதுங்க. இந்த 10ம் தான் இது ரியலாக நடக்கக்கூடிய வாய்ப்பை உண்டு பண்ணும். இது நம்பர் 1 கொஸ்டின். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி பீப்புள் உங்களோட சரௌண்டிங்கில் இருப்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பிஸ்னஸ்மேன் வச்சு நீங்கள் மீட்டிங் பண்ணுற மாதிரியோ, நிறைய ஒரு கூட்டத்தில் நீங்கள் பேசுகிற மாதிரியோ, உங்கள் அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியோ, இல்லை உங்களுடைய ஒரு ஹெல்த்தியான பீப்புள், உங்களுடைய குடும்ப நண்பர்கள்லாம் கூட இருக்கிற மாதிரி, உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாமே கூட இருக்கிற மாதிரியும், ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் அதை விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. யார் யார் இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க. நம்பர் 2 இது. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, உங்கள் சக்ஸஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு பெருமையாக நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே சொல்லணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நிறைய பேர் எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும் அப்படின்னு நினச்சி விஷுவலைஸ் பண்ணுறாங்க. பட் உணர்வு பூர்வமாக எது வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்டர் தான், ப்ரவுட் ஃபேக்டர் அப்படிங்கிற பேர். இப்போ நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது பில்கேட்ஸ் கிட்டே இந்த கேள்வியை கேட்டோம். அவர் என்ன சொல்லுவார்னா, கிட்டத்தட்ட மில்லியன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஓஎஸ் நான் கொடுத்துருக்கேன், ஒரு 20-30 பேர் என்னோடய கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, வேர்ல்டுலேயே நம்பர் 1 இருக்கேன், இதெல்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். ரெண்டாவது, வாரன் பஃபட் கிட்ட இதே கேள்வி கேட்டால், கிட்டத்தட்ட பல லட்சம் பேரை $1 மில்லியன் சம்பாரிச்சு கொடுத்துருக்காரு. அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்னாக கொடுத்துருக்காரு. இது அவருடைய ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமா அவர் நினச்சிப்பார். அந்த மாதிரி நீங்கள் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் இந்த கேள்வி கேட்குறேன், நீங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு. ஸோ அதை நீங்கள் எழுதுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். உங்களுக்கு என்ன தோணுது, என்ன விஷுவலைஸ் பண்ணுறீங்கிறது கிளியராக எழுதிக்காங்க இந்த கொஸ்டினில்.
அதுக்கப்புறம் நிறையா நீங்கள் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க, இவ்வளோ தூரம் சக்சீட் ஆகிருக்கீங்க லைஃப்பில். நீங்கள் நிறைய பேர் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இன்றைக்கி இருக்குது. நிறைய பேர்கிட்ட நீங்கள் ஒரு மென்டரிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை நிறைய பேர்த்துக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதை நீங்கள் எழுதுங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு மென்டரிங் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் உட்காந்துருக்காங்க, நீங்கள் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸோ இல்லை லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்லேயோ நீங்கள் நிறைய என்னென்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எங்கிட்ட இருக்கிற கன்சியூமர் தான் பேக் போன், இவங்களுக்காக தான் நான் ஒரு ப்ராடக்ட் தயாரித்து கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அங்கே மென்டரிங் பண்ணலாம். இல்லை ப்ராடக்ட் இஸ் அ கீ, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அட்வைஸ், என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க? ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸாக இருக்கலாம் அவங்களுக்கு. ஸோ மென்டரிங் பண்ணால் நீங்கள் என்ன சொல்லி மென்டரிங் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் எழுதிக்கங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க? இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கேள்வி தான். நீங்கள் இதை விஷுவலைஸ் பண்ணுங்கள். மற்றவங்களை விட உங்கள் காம்படிட்டர் நிறைய பேர் இருக்கலாம். எல்லாத்தையும் விட என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணி இந்த இடத்துக்கு, இந்த நிலைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக கேட்டால் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? இதையும் நீங்கள் எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்த கேள்வி, உங்கள் ஃப்ரீ டைமை நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்கீங்க, நிறைய சம்பாதிக்கிறீங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே ஒரு குவாலிட்டியாக நல்லா இருக்குது நீங்கள் நினச்ச மாதிரி அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீ டைமை எங்கே ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நீங்கள் நினைக்கலாம் நிறைய அப்ராட் ட்ராவல் பண்ணலாம், எந்தெந்த ஊருக்கு நீங்கள் போகிறீங்க, யார் யாரை மீட் பண்ணுறீங்க, எந்தெந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கூப்பிட்டு போகிறீங்க, எத்தனை பார்ட்டி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க, எத்தனை மக்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து நிறைய சம்பாரிச்சதுக்கப்புறம் ஒரு சோசியல் சர்வீஸில் இறங்குவாங்க. இது இந்த சமுதாயத்துக்கு அவங்க என்ன திருப்பி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி என்னவெல்லாம் விஷயம் நீங்கள் பண்ணுவீங்க உங்களுடைய ஃப்ரீ டைமில் அப்படிங்கிறதே நீங்கள் எடுத்துங்க. மொத்தம் 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் நீங்கள் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். எந்த மாதிரி பீப்புள் உங்கள்கிட்ட உங்களை சுற்றி இருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. 3வது, உங்களுடைய ப்ரவுட் ஃபேக்டர் என்ன, நீங்கள் எதை நினச்சி உண்மையிலே பெருமைப்படுறீங்க அப்படிங்கிறது எழுதுங்க. 4வது, நீங்கள் மென்டரிங் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் உங்கள் சக்ஸஸுக்கு காரணமாக இருந்தால் என்ன டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரீ டைமை எப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, யார் கூட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, எங்கே ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் ஒரு கிளியராக நீங்கள் எழுதிக்கங்க. இது எழுதிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 கொஸ்டினுக்கும் 10 ஆன்சர் எழுதியிருக்கீங்க. மொத்தம் 60 விஷயம் எழுதியிருக்கீங்க. நீங்கள் டெய்லி விஷுவலைஸ் பண்ணணுமா, உட்காந்து கண்ணை மூடிட்டு இதெல்லாம் திங்க் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒரு விஷயம் சிம்பிளாக பண்ணலாம். இந்த எழுதி வச்ச பேப்பர் எடுத்து நீங்கள் எழுதி வச்ச விஷயங்களை மட்டும் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா போதுமானது. உங்களுடைய மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக இந்த தாட் க்ரியேட் ஆகும். சரி, இது எப்போல்லாம் பண்ணலாம் சார்? எப்போ வேணால் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஈவினிங் ஒரு நீங்கள் பெட் டைமில் தூங்குறதுக்கு முன்னாடி இதை எடுத்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை மார்னிங்கில் பண்ணலாம். இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுலேருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பேப்பர் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே போதுமானது. ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு போகிறதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோங்கிறது உங்களை இமேஜினேட் பண்ண முடியும். இது சீக்கிரமாக அதுக்குண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சு நிச்சயமாக அந்த இடத்துக்கு நீங்கள் சீக்கிரமாக போய் சேர முடியும். வாழ்த்துக்கள். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இது எழுதி முடிச்சதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.